ஹாய்! டியூஸ்டே லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் சாண்ட்விச் பண்ணலான்னு சொல்லிட்டு, மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி, கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூமை நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணால் தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ, அதனால் நீங்கள் என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் உங்கள் பசங்களுக்கு அவங்க காலைல சாப்பிட்டு போகிறதுக்கு பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ, மஷ்ரூமும் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இன்னும் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து கொஞ்சமாக தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நான் புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சாட்டே பண்ண நம்ம மஷ்ரூம், கொத்தமல்லி, கொஞ்சமாக ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண நம்மளோட ஸ்டஃபிங் உள்ளே ரெடி ஆகிடும். ஸோ, இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து காலிஃப்ளவர் ரைஸும் அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் ஒன் பாட்டில் செஞ்சுருக்கேன். ரெசிபி வேணால் மறக்காம எனக்கு சொல்லுங்கள். ஸோ, இது வந்து நம்ம நல்லா பட்டர் போட்டு நம்ம சாட்டே பண்ணி சீஸ் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதே நீங்கள் வீட் பிரெட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட் பிரெட், ப்ரௌன் பிரெட்டில். ஸோ, எனக்கு கிடைக்கல, அதனால் ஒயிட் பிரெட்டில். ஸோ, உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ, இன்றைக்கி லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் இது தான் நான் பண்ணேன். நீங்கள் என்னென்ன பேக் பண்ணீங்கன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் அது மாதிரி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஹஸ்பண்டுக்கு வந்து வெள்ளரிக்காய் வச்சு இதை பேக் பண்ணியாச்சு. சுஹேலுக்கு வந்து ஸ்கூலுக்கு காலிஃப்ளவர் ரைஸும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் மோரும் அதே சாண்ட்விச்சும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ, இன்றைக்கி டியூஸ்டே ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு.